ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மை ஸ்டெப்பன்ல எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க நம்ம இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜூனையும் சோனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ண நம்ம சோன் வந்து நம்ம ஜூனோட ரூம் டோருக்கு வெளியில் நின்று இருப்பான். நம்ம ஜூன் இருந்துட்டு நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க நம்ம சோன் இருந்துட்டு என்ன இப்படியே தான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்க போறியா, உள்ளெல்லாம் கூப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்து ஏன்பா தேவையில்லாமல் உன்னை கூட்டிட்டு போய் மறுபடியும் நீ என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் இருந்துட்டு இங்கே பாரு நீ என் மேலே கோவமா இருப்பேன்ட்டு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். நம்ம சோன் வந்து ஜூன்காண்டி நிறைய சாப்பிட்றக்காண்டி திங்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான் போல். நம்ம ஜூன் தான் சாப்பாடுனா சகலமும் மறந்துடுவான் இல்லையா, அதனால நம்ம சோன் பையன் சாப்பாடை காட்டி நம்ம ஜூனை கவுத்துடலான்ட்டு பிளான் பண்ணி நிறைய சாப்பாடு ஐட்டங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தா நம்ம ஜூன் இருந்துட்டு ஏண்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நான் கவுந்துருவேன்ட்டு நீ நினச்சியா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு யூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு பாரு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி அதுக்காண்டி மன்னிப்பும் கேட்டுட்டேன், இருந்தாலும் நீ இன்னும் என் மேலே கோவமாகவே இருக்க, இதுக்காண்டி எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு சத்தியமாக புரியவே இல்லை உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறா. ஏன்னா நம்ம சோன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தாய் வந்து நம்ம சோனுக்கு கால் பண்ணி நம்ம சோனை பிடிச்சி நல்லா திட்டுன்னு திட்டியிருப்பாடா, என்னடா பண்ணி வச்சிருக்க என்னோட தம்பியை, நீ என்கிட்ட என்ன சொல்லி ப்ராமிஸ் பண்ண, அவனை நல்லா பார்த்துக்கிறேன், அவனை இதுக்கப்புறம் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தானே நீ என்கிட்ட சொல்லி ப்ராமிஸ் பண்ண, இப்போ ஏன்டா தேவையில்லாமல் அவனை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக நான் வர வரைக்கும் அவனை நல்லபடியாக பார்த்துக்க, அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி அவனை மறுபடியும் வியட்நாம்க்கே பேக்கப் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்க. நம்ம சோனை இருந்துட்டு சரி ஓகே அவனை நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன், அவன்கிட்ட சாரியும் கேட்குறேன், ஆல்ரெடி நான் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டேன், இருந்தாலும் அவன் என்னை மன்னிக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நானே பண்ணுறேன், இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய்கிட்ட கேட்க நம்ம தாயும் இருந்துட்டு இப்போ எனக்கு ஹாப்பி தான், ஒழுங்கு மரியாதையை அவனை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாமே நம்ம சோன் வந்து இப்போ நினச்சி பார்த்துட்டு இதெல்லாமே உனக்கு ஓகேவா, உனக்கு இன்னும் வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு பீஸோன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டதுனால நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன, இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டீங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா வா நம்ம சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் பாட்டுக்கு நம்ம ஜூனோட வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு அட என்னடா பண்ணிட்டு இருக்க வெளியே போட அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம சோன் அதெல்லாமே கேட்காம அவன் பாட்டுக்குள்ளே போய் அப்படியே கதவை சாத்திடுறான். இவன் கதவை சாத்துறதுல நான் கூட அங்கே மேட்ரு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அங்கே மேட்ரு நடக்கலை. பசங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. நம்ம ஜூன் பையன் நம்ம சோனை எடுத்து கூட பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டேவும் அந்த சாப்பாடு அப்படியே கிண்டி கிளறிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சோன் இருந்துட்டு அடே நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு அடே ஜூன் இன்னும் எவ்வளோதாண்டா கோவமா இருப்ப, என்கிட்ட பேசுவியா பேச மாட்டியா, அப்படி இல்லைன்னா இப்படியே தான் என்கிட்ட பேசாமல் உம்முன்ட்டே உட்காந்துருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க ஜூன் இருந்துட்டு நீங்கள் என்ன பேசுறீங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், நான் எப்போ உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் இதெல்லாமே கேட்டுட்டு ஓ அப்படியா அப்பனா சரி ஓகே அப்பனா எனக்கு கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்க ஜூனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்ன அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவனை அப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். வெளியே அனுப்பிச்சிட்டு கதவை சாத்தலான்ட்டு பார்த்தா நம்ம சோன் பையன் சாத்த விடாமல் கையை வச்சுட்டு டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட பேசாமல் இருக்க போகிற, இப்படியே தான் இருப்பியா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். நம்ம ஜூன் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கதவை சாத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம சோனும் இருந்துட்டு சரி ஓகே பேசலாம் பேசலாட்டி போடா அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் அந்த ஜின் லேடி இருக்காங்களே ஸ்ட்ரிக்ட் லேடி, அவங்க வந்து நம்ம ஜூனை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோன் எல்லா விஷயத்தையும் சொன்னால் அவன் மேலே தான் ஃபால்ட்டாக, நான் தான் தேவையில்லாமல் ஒன்றை பிடிச்சி கத்திட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து நம்ம ஜூன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூனும் இருந்துட்டு பரவாயில்ல ஓகே நான் பண்ணதா தப்பு, மீட்டிங் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு எனக்கும் தெரியும், நான் தான் தெரியாமல் உள்ள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி இவனும் சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த லேடி இருந்துட்டு சரி ஓகே சோன் கிட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூனும் இருந்துட்டான் எல்லாமே தீர்ந்துச்சு, நேற்று நைட்டே நாங்கள் 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து அந்த லேடி கிட்ட சொல்ல அந்த லேடியும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை இங்கேயே கட் பண்ணால் அடுத்து நம்ம ஜூன் பையன் ஆஃபீஸில்
ஏரியாவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க திட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுச்சு போல். அந்த லேடி வந்து நம்ம ஜூனை கூப்பிட்டு விடுவோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ மறுபடியும் திட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருக்க நம்ம ஜூன் வந்து அதெல்லாம் திட்டலை, நல்லபடியாக தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னேவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட மறுபடியும் சாரி கேட்குற விதமாக ரைஸ் கேக் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வந்து மறுபடியும் வச்சிருக்கான். நம்ம ஜூனும் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் பார்த்துட்டு இருந்தவன் அந்த ஸ்டிக்கர் ரைஸ் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேரும், எப்போ பார்த்தாலும் காசிப் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த ஸ்டிக்கர் ரைஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவங்க கிட்ட கேட்க அந்த ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா ஒரு பையன், அந்த பையன் இருந்துட்டு ஜூன் இது எங்களுக்காண்டியாக கொண்டு வந்த, ஆனால் இதை மட்டும் சோன் மட்டும் பார்த்தானா அவன் பயங்கரமாக ஜலஸ் ஆவான், எங்களை கொன்னே போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சோனு இருந்துட்டு பரவாயில்ல அவன் தான் இங்கே இல்லை அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவங்க கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவங்க இருந்துட்டு இல்லை எங்களுக்கு வேணாம், அவன் பார்த்தானா கொஞ்சம் ஆனால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சோன் உள்ள வரான். நம்ம சோன் வந்து நம்ம ஜூனோட காதில் இது நான் உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனோட காதில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கா. இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே அந்த பென்னி லேடி வந்து மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜூனையும் பூத்தையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே காஃபி கஃபேக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த பூத் பையன் அமெரிக்கானோ ஆர்டர் பண்ணியிருக்கான் சுகர் இல்லாமல். நம்ம ஜூன் பையன் லாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்படி ரெண்டு பேருமே ஆர்டர் பண்ணிட்டு பில் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த பையன் இருந்துட்டு சொல்கிறான் இந்த ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணதுக்கு 12,000 அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏதோ 12,000 ஆடே, இது என்னடா பகல் ஸ்கேமாக இருக்குது, இந்த ஸ்பீடில் நீங்கள் ரெண்டு பேரும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய வீடாகவே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கர ஷோக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் இருந்துட்டு இல்லை இது என்னோட மிஸ்டேக் தான், ஐம் சாரி, வெறும் 120 பாத் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம பூத்துக்கிட்ட சொல்ல நம்ம பூத்துக்கு அப்போ தான் அப்பாடா வெறும் 120 பாத்து தானா, நான் உனக்கு 200ஆகவே தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்து வந்து அந்த பையனுக்கு பணம் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கான். நம்ம ஜூனுக்கும் சேர்த்து நம்ம பூத்து தான் வந்து பணம் பே பண்ணியிருப்பான் போல். நம்ம ஜூன் இருந்துட்டு இருந்தாங்க உங்கள் பணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த லேட்டிக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பூத்துக்கிட்ட கொடுக்க பூத்து இருந்துட்டு இல்லை நீயே வச்சுக்க, இது என்னோட லிட்டில் பிரதர்காண்டி நான் பண்ணுறது எனக்கு தெரியும், நீ தான் சுகர் டேடின்ட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பூத்தும் நம்ம ஜூனும் மாற்றி அந்த பணத்தை வச்சுக்கிறதுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம பூத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நம்ம பூத்தோட ஷோல்டரில் லைட்டாக தட்டுறா. நம்ம பூத்தும் அந்த பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு நீ இங்கே என்ன பண்ணியிருக்க, நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறா. அந்த பொண்ணு வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம பூத்தோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு இருந்துட்டு அது எப்படி உனக்கு நான் வந்ததில் தெரியும், ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூனையும் பூத்தையும் தப்பாக நினச்சிக்கிச்சு போல. தப்பாக நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க நம்ம ஜூன் இருந்துட்டு சேச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்ல பூத்து இருந்துட்டு ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருந்தோம் சும்மா அப்படிங்கிற மாதிரி பூத்து வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம ஜூனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் பேர் வந்து ஜூன், இங்கே தான் இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜூன் கிட்ட அந்த பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ பேர் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அவனும் சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறா, இவளும் விஷ் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஜூன் இருந்துட்டு பூத்தை பார்த்து பூத் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்தை பிடிச்சி காலவாரி விட்டுட்டு இருக்கேன். நம்ம பூத்து இருந்துட்டு ஆமாம் இவ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கல. அப்புறம் ஒரு நிமிஷம் என்ன மாதிரினா என்ன நீ என்ன சொன்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்து வந்து ஜூன் பக்கத்தில் அவன் ஷோல்டரில் கையை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணுக்கு வேற மாதிரி இருக்கு போல். அந்த பொண்ணு டக்குன்ட்டு நம்ம பூத்தோட கையை பிடிச்சி இழுத்து அவள் பக்கத்தில் வச்சுக்கிறா. நம்ம ஜூன் இருந்துட்டு இல்லை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, அதை பற்றி தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்துக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அந்த கஃபேக்கு இன்னொரு பையன் வரான். அந்த பையன் பேர் வந்து யோனியா. அந்த பையன் வரதான் அங்கே கஃபேல ஒரு குட்டி பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு இருந்துட்டு ஏதோ யோனி வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல யோனி வந்து அங்கே பார்த்து இங்கே எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அவனும் அங்கேருந்து ஒரு மாதிரி கிளம்பி போயிடுறான் அப்செட்டாக. இதை பார்த்தவே இருந்துட்டு அவன் கூட போய் சண்டை போடுறதுக்கு போக நம்ம பூத்து இருந்துட்டே எங்கே போகிற, நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத்து வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருந்துட்டு
இருந்துட்டு ஏன் நீங்கள் 2 பேரும் மறுபடியும் டேட்டிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜூன் இருந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, நம்ம பூத்தும் ஒரு பையனும் ஸ்டெப்ஸில் நின்று கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம ஜூன் பையன் பயங்கரமாக போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பூத்தை காமிச்சா நம்ம பூத் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ வேணா ஜூன் கிட்ட கேட்டுப்பாரு, நான் ஜூன் கூட தான் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம பூத்தையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம பூத் சொல்கிற எதையும் அந்த பொண்ணு நம்புற மாதிரி தெரியல. நம்ம பூத்து இருந்துட்டு ஜூன் கிட்ட ஜூன் எதையாவது சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். ஆனால் நம்ம ஜூனுக்கு இவன் பேசுகிற எதுவும் காதுலேயே விழுகலை. ஏன்னா நம்ம ஜூன் பையன் இவன் கிஸ் பண்ணுறான் இல்லையா, அந்த கிஸ் பண்ணதையாவும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம பூத்து இருந்துட்டு அடே ஜூன் ஜூன் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி 2-3 தாடி கத்துனதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத் கிட்ட கேட்க, பூத்து இருந்துட்டு டேய் சொல்கிற எதையாவது சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பூத் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து என் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு, நானும் அவர் கூட தான் ஒர்க் பண்ணுறேன், அவரை பற்றி எல்லாமே தெரியும், நீங்கள் அவரை தப்பாலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பூத்துக்கு சப்போர்ட் பண்ணி வீ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீ இருந்துட்டு பூத்தை பற்றிங்க பாரு, என்கிட்ட போய் சொல்லணும் மட்டும் நீ நினச்சி பார்க்காத, இப்போ நீ சொல்கிற எல்லாத்தையுமே நம்புகிறேன், ஏன்னா ஜூன் வந்து உன்னை பற்றி எல்லாமே சொல்கிறான், ஸோ அவன் சொல்கிறதுனால நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம பூத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் போனதுக்கப்புறம் தான் நம்ம பூத்துக்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, பெரிய தலைவலி ஒழிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து ஜூனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜூன் இருந்துட்டு பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம தாயும் சாம்பியன் தான் காமிக்கிறாங்க. நம்ம தாய் பையன் ஒரு வழியாக இங்கே வந்துட்டா போல பேங்காக்கு அவனோட ஒர்க் ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சாம்ப் வந்து அவனுக்கு பிடிச்ச காஃபி கொண்டு வந்து வைக்கிறான். வச்சுட்டு அவனை பார்த்தா அவனோட டை வந்து கரெக்டாக இல்லை, அதை வந்து கரெக்ட் பண்ணி விடுறான் நம்ம சாம்ப். ஏன்டா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு, இது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தையை பிடிச்சி திட்டிக்கிட்டேவும் அந்த டை கட்டுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தை இருந்துட்டு நம்ம சாம்பை பார்த்து சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, என்னை மிஸ் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து அப்படிங்கிற மாதிரி நம்ம தை வந்து சாம்பு கிட்ட கேட்க, சாம்ப் இருந்துட்டு எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தை கிட்ட சொல்கிறான். தை இருந்துட்டு ஷோரா தானே நீ சொல்கிற நல்லா இருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு ஆமாண்டா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம தை இருந்தாலும் நம்ம சாம்பை விடுற மாதிரி தெரியல. நம்ம சாம்ப் வாயிலிருந்து நான் நல்லா இல்லை, உன்னை பார்க்காம உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வராதா அப்படின்ட்டு நம்ம தாய் வந்து நம்ம சாம்பு கிட்ட ஷோரா தானே சொல்கிற ரியலி அப்படிங்கிற மாதிரி பையன் மாற்றி கேட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் கேட்க நம்ம சாம்புக்கு பயங்கரமாக ப்ளஷ் ஆகுது. பையன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் கேட்குறதுல நம்ம பையனால் ஒழுங்காக அந்த டையை கூட கட்ட முடியலை. நம்ம பையன் இருந்துட்டு டே என்னடா உனக்கு பிரச்சனை, நான் நல்லா தாண்டா இருக்கேன், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டையை கூட ஒழுங்காக கட்டாமல் நம்ம சாம்ப் பாட்டுக்கு அங்கேருந்து ஒரு மாதிரி ப்ளஷிங்கில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் பார்க்க நம்ம தைக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. பையன் சிரிச்சுக்கிட்டேவோ அந்த டையை பார்த்தா அந்த டை வந்து ஒழுங்காக கட்டவே இல்லை. பையன் அதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை காமிச்சா நம்ம ஜூன் பையனுக்கு நல்லா தூக்கமாக வருது போல். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பையன் காஃபி போடலான்ட்டு காஃபி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பயும் அவனால் ஒழுங்காக காஃபி போடவே முடியல. பையனுக்கு தூக்கமாக வருது. எப்படியோ இருந்தாலும் காஃபி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏயும் பியும் 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து அவங்களும் காஃபி போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம தாய் பையன் வரான். அவன் வரதை பார்த்து நம்ம பசங்க 3 பேரும் நம்ம தாய்க்கு ஸ்வாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணான். அவனும் விஷ் பண்ணுறான். விஷ் பண்ணிட்டு அந்த பீ பையன் இருந்துட்டு பீ தாய் உங்களுக்கும் காஃபி போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இல்லை வேணாம் நீங்களே போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி காஃபி போட்டுட்டு இருக்கு. இப்போ சடனாக ஒரு லேடிஸோட வாய்ஸ் கேட்குது. இந்த மாதிரி ஏயும் பியும் கொஞ்சம் மேலே வாங்க, ஆஃபீஸ் ரூம் இதெல்லாமே ரெடி பண்ணணும், சாரி மீட்டிங் ரூம் இதெல்லாமே ரெடி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்க இவங்க 2 பேரும் இருந்துட்டு ஆமால அது மறந்தே போயிட்டாச்சு, என்னடா நிம்மதியாக ஒரு காஃபி கூட குடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பசங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு அந்த மக்கு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் பக்கத்தில் வர நம்ம ஜூன் இருந்துட்டு ஹியா நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து தாய் கிட்ட கேட்க, நம்ம தாய் இருந்துட்டு ஆமாம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். நம்ம ஜூன் பையன் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கான். இதை வந்து தாய் பார்த்துட்டு என்னாச்சு நைட்லாம் சரியாக தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு ஆமாகியா நைட்லாம் சரியாக தூக்கமே வரல, என்னோட ரூம் பக்கத்தில் ரோடு வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அந்த சவுண்டில் எனக்கு தூக்கமே வரல, நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம தாய் கிட்ட சொல்ல, நம்ம தாய் இருந்துட்டு அப்படி எத்தனை மணிக்குடா நீ எந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவன் இருந்துட்டு அதுவா 4 மணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தாய்க்கு ஷாக் ஆகிட்டு என்னது 4 மணி அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமா 4 மணி தான், அந்த சவுண்டால் எனக்கு தூக்கமே வரல, அந்த சவுண்ட் அப்படியே எனக்கு கொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து தாய்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டேவும் நம்ம தாயோட அந்த டையை பார்த்தா அந்த டை வந்து கிராஸாக இருக்குல்ல, அதை பார்த்துட்டு தாய் உங்கள் டையை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து
வந்து தாய் கிட்ட சொல்ல நம்ம தாய் வந்து பதிலா நம்ம ஜூனை பார்த்து சிரிக்கிறான். ஜூன் இருந்துட்டு நீங்க சிரிச்சதெல்லாம் போதும், நீங்க வந்து உங்களோட டைய ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து தாய் கிட்ட சொல்ல நம்ம தாய் இருந்துட்டு அதை பார்த்துட்டு விடு விடு அது இருந்தா இருந்துட்டு போதும், அதெல்லாம் பெருசா கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம தாய் இருந்துட்டு ஜூன் கிட்ட சொல்றான், நீ வந்து ஆஃபீஸ் பக்கத்துலயே ஏதாவது ரூம் ஏதாவது பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூனும் இருந்துட்டு நானும் அது வந்து ட்ரை பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா அமௌண்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கு, ஸோ அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து தாய்கிட்ட சொல்ல தாயும் இருந்துட்டு ஆமால அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாயும் ஜூனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாம்ப் வரான். சாம்ப் வந்து நம்ம தாய்கிட்ட என்னாச்சு, நீங்க 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து தாய்கிட்ட கேட்க தாய் இருந்துட்டு அதுவா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஜூனோட வீடு பக்கத்துல ரோடோட ஒர்க் இதெல்லாமே போயிட்டு இருக்கு, ஸோ அதனால அவளுக்கு சரியா தூக்கம் வரல, அதான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்றான். சாம்ப் இதெல்லாமே கேட்டுட்டு, "ஓ அப்படியா, இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சோன் பையன் வரான். சோன் வரும்போது சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான், அவன் வேணா என் கூட வந்து என்னோட பிளேஸ்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறட்டும், என் வீடு சும்மா காலியாக தானே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஆஃபீஸ் வரதுக்கு வெறும் 15 நிமிஷம் இருந்தால் போதும், அண்ட் நீங்கள் யாரும் அவனை நினச்சலாம் கவலைப்பட வேண்டாம், அவன் ஆல்ரெடி என்னோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய் கிட்ட சொல்கிறான். நம்ம தாயும் இதெல்லாமே கேட்டுட்டு ஆமாம் அவ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இவன் அவன் கூட போய் தங்குனா நாங்கள் அவனை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அப்பாவும் தங்கச்சி கூட இவனை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம சாம்பும் இருந்துட்டு ஆமாம் நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சோன் பையன் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட அடே ஜூன் கொஞ்சம் மேலே வா, மேலே போய் டாக்குமெண்ட் இதெல்லாமே செக் பண்ணணும், சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம ஜூனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து மேலே டாக்குமெண்ட் இதெல்லாமே செக் பண்ணுறதுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம சாம்பை காமிச்சா நம்ம சாம்புக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இவன் எப்போ போய் நம்ம சோனோட வீட்டில் ஸ்டே பண்ணா இது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பையன் அதை யோசிச்சுக்கிட்டேவோ அப்படின்னு நம்ம தாயை பார்த்தா நம்ம தாயோட டை இன்னும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை இல்லையா, அதை பார்த்துட்டு டே இன்னும் நீ இப்படியே தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் பையன் மறுபடியும் அந்த டையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏவோ நம்ம தாய் பையன் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம தாய் பையன் போகிறதையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். அடே சோன் பையன், நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி தனித்தனி இருக்கும் போதே எப்போ பார்த்தாலும் ஒரே குஜாலா இருப்பீங்கடா, இப்போ நீங்க 2 பேர் சொல்லவா வேணும், 2 பேரும் ஒரே வீட்டில் வேற ஸ்டே பண்ண போறீங்க, அந்த வீடு வீடா இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி பெரிய டவுட்ல நான்லாம் இருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த சீரீஸ்ல கன்டினியூ பண்ணி பார்க்கலாம், அது வீடா இருக்குதா இல்லை வேற என்னமா மாறுதான்ட்டு நம்ம கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம தாய் சொன்ன மாதிரியாவும் நம்ம ஜூன் வந்து சோனோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நம்ம சாம்ப் வந்து நம்ம தாய் கிட்ட கேட்குறான், எங்க வின் வின் வந்து நம்ம சோனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய் கிட்ட கேட்க நம்ம தாய் இருந்துட்டு ஆமா அவனுக்கு கால் பண்ணியிருக்கேன் அவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்ல நம்ம சாம்ப் இருந்துட்டு சூப்பர், அப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாமா, நம்ம எல்லாம் ட்ரீட் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய் கிட்ட கேட்க நம்ம சோன் இருந்துட்டு அப்பனா நீங்க போங்க, நான் வந்து ஜூனுக்கு அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம தாய் கிட்ட சொல்ல நம்ம தாயும் இருந்துட்டு அப்பனா சரி ஓகே அப்பனா நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம சாம்போட கையை பிடிச்சி நம்ம தாய் வந்து அங்கேருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு கூட்டிட்டு போயிடுறா. நம்ம சோனுக்கா எப்படா இப்பயாவது போய் தொலைஞ்சிங்களே அப்படிங்கிற மாதிரி பையன் அவங்க போன நிமிஷமேவோ நம்ம ஜூன் பக்கத்துல வந்து உட்காந்து பையன் அவனோட வேலையை சிறப்பா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு நம்ம சோனோட கையை ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ண போறேன், இந்த டைம்ல நீ இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு இப்பயே வேணும் அப்படிங்கிற மாதிரி பையன் அவனோட வேலையை ஆரம்பிக்க நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை ஆனா சீக்கிரமா முடியணும், இதை வந்து ஹியா பாக்குறது நான் சுத்தமா விரும்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டீப்பா போயிட்டு இருக்கு. கிஸ் பண்ணிட்டு நம்ம சோன் பையன் நம்ம ஜூன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் இன்னொரு பெட்டுக்கு கொண்டு போறான். இதெல்லாம் பாக்குறதுக்கு பெட்டா தெரியல போல நம்ம சோன் பையனுக்கு. நான் அப்பவே சொன்னேன் 2 பேரும் தனித்தனியா இருக்கும்போதே எப்ப பார்த்தாலும் குஜாலா இருப்பாங்கன்ட்டு, இப்ப 2 பேரும் ஒன்னா வேற இருக்கிறாங்க, மேட்டர் இல்லாமல் எப்படி நம்ம சோன் பையன் நம்ம ஜூன் பையனை அப்படியே அலேக்கா இன்னொரு பெட்டுக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே டமீர்ன்ட்டு அந்த பெட்ல அப்படியே கடத்துறான். கடத்தினதுக்கு அப்புறம் என்ன மேட்டர் தான், மேட்டர் வந்து அங்க ஸ்பைசியா அப்படியே போயிட்டே இருக்கு. இவன் இப்படி மேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க சடனா நம்ம சோனோட மொபைலுக்கு கால் வருது. யாருன்ட்டு பார்த்தா நம்ம தாய் பை தான். நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட உங்களோட மொபைல் அடிக்குது அட்டன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு அது வந்தா வந்துட்டு போகுது, என்னால என்னோட மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து அவனோட இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம ஜூன் இருந்துட்டு ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனே அந்த காலை வந்து அட்டன் பண்றான். நம்ம தாய் பையன் இருந்துட்டு அங்க நின்னுட்டு சாம்ப் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்காண்டி போயிருக்கான். வீட்டுல ஏது இருக்கு ஏது இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில்லி இதெல்லாம் இருக்கா, மத்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் இருக்கா இல்லையான்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து அங்க சொல்ல நம்ம சோனுக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டா. அந்த போனை வாங்கி இங்க பாரு உனக்கு எது வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா, சும்மா சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாயை பிடிச்சு கத்திட்டு இருக்க. நம்ம தாய் இருந்துட்டு அடே அதுக்கு ஏன்டா கத்திட்டு இருக்க, ஒழுங்கா சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவனும் கத்திட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணிட்டு பையன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மேட்டர் பண்ணலான்ட்டு அப்படியே சீரியஸா பண்ணிட்டு இருக்க. சடனா ரூம் டோர் வந்து நாக் ஆகுற சவுண்டு கேக்குது. இதை கேட்ட நம்ம ஜூன் இருந்துட்டு அடே வெளியே யாரோ வந்திருக்காங்கடா ஸ்டாப் பண்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் வந்து கேட்கற மாதிரி இல்ல, வந்தா வந்து போகுது ஆல்ரெடி எனக்கு ஃபினிஷ் ஆக போகுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் பையன் ஜூனை போட்டு உலுக்கிட்டு இருக்கான். வெளியே வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம வின் பையன் தான். வின் பையன் தான் சும்மா இல்லாம டோரை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் சோன் ஓப்பன் பண்ணுங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சோன் அதை எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. நம்ம ஜூன் பையன் ஏதாட்டி சொன்னா கேட்க மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை எட்டி உதச்சி தள்ளி விட்டுட்டு அடே அங்க வின் கத்திட்டு இருக்காண்டா உனக்கு காதுல கேக்குதா கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி பையன் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். நம்ம சோன் பையனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அடே நிம்மதியா ஒருத்தர் மேட்ரு பண்றதுக்கு விடுறீங்களாடா, எப்ப பார்த்தாலும் யாராவது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் பையனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நம்ம சோன் பையன் அதே கடுப்போட போய் ரூம் டோர் ஓபன் பண்ணா நம்ம வின் பையன் இருந்துட்டு ரூம் டோரை ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து நம்ம சோன் கிட்ட கேட்க நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு அவனை அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்க. நம்ம வின் இருந்துட்டு சரி சரி ஓகே எங்க ஜூன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சோன் இருந்துட்டு சொல்றான் அவன் தான் அங்கதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வந்துட்டான். நம்ம ஜூன் இருந்துட்டு என்னடா ஏன்டா சும்மா கத்திட்டு இருந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் தான்டா போயிருந்தேன், அதான் சோன் வந்து ஓபன் பண்ணார்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து வின் கிட்ட கேட்க நம்ம வின் இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் சோன் கூட வந்து ஸ்டே பண்ணிருக்கிறது உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு நல்லாதான் இருக்கு, நீ வரும்போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து வின் கிட்ட சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு, 5 பேருமே உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சீ ஃபுட் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு நிறையவே நம்ம சாம்ப் பையன் வாங்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஜூன் பையனுக்கு வாவ் சூப்பரா இருக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம வின் பையனுக்கு அந்த சீ ஃபுட் இதெல்லாமே பார்க்கும்போது நம்ம வின் பையன் எப்பயோ பீச் ட்ரிப் வந்து போயிருப்பான் போல, அந்த ட்ரிப்ல இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருப்பான் போல. இதெல்லாம் பார்க்க பையனுக்கு அந்த ட்ரிப் ஞாபகம் வந்துருச்சு போல. இன்னொரு நாள் அதே மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி பையன் பேசிட்டு இருக்க. நம்ம ஜூன் இதெல்லாமே கேட்டுட்டு அப்பனா ஓகே நம்ம ஏன் நெக்ஸ்ட் மந்தே போகக்கூடாது, நம்ம அன்னைக்கு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏயும் பியும் இன்வைட் பண்ணலாம், அது ரொம்பவே ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம வின் கிட்ட சொல்ல நம்ம வின்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சோன் பையன் இருந்துட்டு அடே நீங்க எப்ப பார்த்தாலும் ட்ரிப்பை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா, ஒர்க்கை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம வின்னையும் நம்ம ஜூனையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. நம்ம தாய் இருந்துட்டு நம்ம சோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். அடே நீ சும்மா இருடா, அவங்க வந்து இன்டர்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள மாதிரி ஃபுல் டைம் எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணல, அவங்க ஜாலியா இருக்கட்டும், நீ ஒன்னும் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். நம்ம வின் பையன் சும்மா இல்லாம நம்ம ஜூன் கிட்ட நீ ஏன் பியாங்கையும் இன்வைட் பண்ணக்கூடாது, அவன் வந்தாலும் இன்னும் ரொம்பவே ஜாலியா இருக்கும், நீ அவனையும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம சோனுக்கு பியாங்கிட்டு பேரை கேட்ட உடனேவோ பையனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. பையன் ஒரு மாதிரி கடுப்புலேயே தான் உட்காந்துருக்கான். இதை வந்து நம்ம ஜூனும் நோட் பண்றான். நோட் பண்ணிட்டே அவன் வந்து அன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அவனால நம்ம கூட எல்லாம் வர முடியாது, அவன் ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம வின் கிட்ட சொல்றான். நம்ம வின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க சாப்பிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாம்பியன் தாயும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே தனியா நின்றுட்டு நம்ம தாய் பையன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சாம்ப் பையன் அந்த ஷிம்ப் இதெல்லாமே பீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஷிம்ப் இதை பீல் பண்ணும்போது எனக்கு தாட் வந்து வேற எங்கேயோ தான் போகுது. நம்ம சாம்ப் பையன் இப்படி பீல் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம தாய் பையன் பக்கத்துலேயே நின்று அவன் பண்றதை அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்ம சாம்ப் இப்படி பண்ணிட்டே இருக்கான். அந்த ஷிம்ப் வந்து பீல் பண்ணும்போது அவன் கையில வந்து லைட்டா கட் ஆயிடுச்சு போல. கட் ஆகி லைட்டா பிளட்டும் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னேவும் நம்ம தாய் பையன் லைட்டா பதறிடுறான். பதறிட்டு எங்க என்ன ஆச்சு கொண்டா நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட கையை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இது உனக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட கேட்க நம்ம சாம்ப் இருந்துட்டு இல்ல இது லைட்டா சின்ன காயம் தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய் கிட்ட சொல்ல நம்ம தாயும் இருந்துட்டு ஆனா இங்க இருந்து பிளட் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்காண்டி பேண்டேஜ் இதெல்லாமே எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து பேண்டேஜ் எடுக்க போயிடுறான். எடுத்துட்டு வந்து பேண்டேஜ் நம்ம தாய் வந்து நம்ம சாம்போட கையில அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சாம்ப் இருந்துட்டு நானே பண்றேனே கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனா நம்ம தாய் வந்து கேட்கிற மாதிரி இல்ல, அவனே அந்த பேண்டேஜ் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறமாவது பார்த்து ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட சொல்றா. இப்படியே 2 பேரும் கண்ணாலேயே மாத்தி மாத்தி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜூனை காமிச்சா நம்ம ஜூன் பையனுக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் போல. அதை வந்து நம்ம சாம்ப் கிட்ட கேட்கறான், அது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சாம்ப் இருந்துட்டு அது அங்கதானே இருக்கு பாக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல
நம்ம ஜூன் பையனும் இருந்துட்டு இங்கே தான் இருக்கா அந்த சேலட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சோன் பையனும் இருந்துட்டு அதோ அது அங்கே தாண்டா இருக்கு, அது ஸ்நாக்காக மட்டும் இருந்துச்சுன்னா நீ நேரத்துக்கு செத்து போயிருப்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜூன் பையன் அதை எதுவும் கண்டுக்காம அங்கே இருக்கிற அந்த சேலட்டை அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கான். நோண்டிக்கிட்டே இருந்தால அந்த சேலட்ல இருந்த ஒரு டிராப் வந்து அவனோட கண்ணில் பட்டுருச்சு போல. ஐயோ அம்மா கண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் கத்த பக்கத்துல தானே நம்ம சோன் பையன் உட்காந்துருக்கான். நம்ம சோனுக்கு இதை கேட்ட உடனே பையன் பதற ஆரம்பிக்கிறான். எங்க காட்டு கூட நான் செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனோட கண்ணை பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன், இது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் கண்ணை போட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம சோனு இருந்துட்டு டே கண்ணை இப்படி தேய்க்காம இருடா அப்பதான்ற பார்க்க முடியும், அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் வந்து பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம சாம்பு தாயும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சாம்ப் பையன் சும்மா இல்லாம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து நம்ம சோன் கிட்ட கேட்க நம்ம சோனு இருந்துட்டு நான் ஒன்றும் பண்ணல, உன்னோட லிட்டில் பிரதரை அவனோட கண்ணில் தான் ஹேர்ட் ஆயிருச்சு, அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட நீ என்ன வந்து அவங்க கூட க்ளோஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து சாம்பை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். திட்டிட்டு நம்ம ஜூன் கிட்ட சரிவா உன்னோட கண்ணை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவனை அப்படியே கைத்தாங்களா தூக்குறான். தூக்கிட்டு நம்ம ஜூனோட காதில் இங்கே பாரு, நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பற்றி வேணா நீ தாய்கிட்ட சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா பெட்டில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தாய்கிட்ட சொல்லாது, இதை வந்து நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்கிறான். நம்ம ஜூனுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு நம்ம சோனோட ஷோல்டரில் பட்டுன்ட்டு ஒரு அடி. நம்ம சோனுக்கு வலிக்குது போல, ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இவன் இருந்துட்டு ஆமாண்டா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் தான் நம்ம ஜூன் அப்படியே கைத்தாங்கல அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜூனோட வீட்டு வாசல ஒரு குட்டி பொண்ணு வந்து காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜூன் பையனும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஜூனோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறத பார்த்து நம்ம ஜூனுக்கு வந்து டெசர்ட் இதெல்லாமே கொண்டு வந்து கொடுக்குது. கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு இல்லை இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு நம்ம சோனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருது. இதோ இவர் தான் இருந்தார், இவர் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை அந்த பொண்ணுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அந்த பொண்ணும் மரியாதையாக சோதிகப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறான். அவன் பையனும் ரொம்பவே கடுப்பில் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் விஷ் பண்ணுறான். விஷ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணை முறைச்சி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி 2 பேரும் மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு. இந்த பொண்ணு வந்ததில் நம்ம சோன் பையன் ரொம்பவே கடுப்பாயிட்டான்ட்டு நினைக்கிறேன். அதனால தான் பையன் ரொம்பவே கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இதை பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஓ வேற ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப ஒர்க்கில் இருந்தாரா அதனால தான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு, நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத, சரி நீ இங்கே யார் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு நானா எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன், உங்களுக்கு இன்னும் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களை கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூனு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இந்த பொண்ணுக்கு பாயும் சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறா. அப்புறம் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் நம்ம ஜோனும் சோனும் 2 பேருமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பெண்ணி லேடி வராங்க. இதை பார்த்து நம்ம ஜோனும் இருந்துட்டு அவங்களுக்கு சிவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண அவங்களும் நம்ம ஜூனுக்கு விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணிட்டு நம்ம சோன் பக்கத்துல போய் நின்று வேணும்ட்டேவும் நம்ம ஜூன் வந்து பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனை கடுப்பேத்துற மாதிரியேவும் நம்ம சோன் மேல கையை போட்டு சோன் பக்கத்துல போய் சோன் காதுகிட்ட இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன வந்து ஆஃபீஸ்ல மீட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பெண்ணி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜூன் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி லைட்டா பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோனும் லைட்டா அவனை திரும்பி திரும்பி தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம பெண்ணி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் வழக்கமா காசிப் பேசுற அந்த 2 பேரும் காசிப் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சோன் பெண்ணி வந்து பாக்குறதே இல்லை போல இருக்கு. அவங்க 2 பேத்துக்குள்ள என்னமோ பிரச்சனை போயிட்டு இருக்கோ. நம்ம சோனுக்கு தான் எப்பயுமே ஓல்டு லேடியை பிடிக்கும்ட்டு நல்லாவே தெரியும்ல நம்மளுக்கு. ஓல்டு லேடினா ரொம்பவே ஓல்டு இல்லை, ஒரு யங்கான ஓல்டு லேடியை பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஜின்னு லேடி இருக்காங்களே, ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்க வந்து அங்கே காஃபி போடுறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இதை நின்று கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கேட்டுட்டு அவங்க 2 பேருக்கிட்டையும் வந்து என்னாச்சும் உங்க 2 பேருக்கு ஒர்க்கு இருக்கா இல்லையா, அதை விட்டுட்டு 2 பேருமே இப்படி ஹாயா உட்காந்து காசிப் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஷோரா தெரிஞ்சுன்னா அதை பத்தி மட்டும் காசிப் பேசுங்க, தேவையில்லாம மற்ற விஷயத்த பத்தியெல்லாம் பேசாதீங்க, பின்னாடி அது தப்பா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சி திட்ட அவங்க 2 பேரும் இருந்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே ஓகே ஓகே நாங்க வந்து எங்களோட ஒர்க்கை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஒர்க் பண்றதோட நான் எபிசோட் 5ல பார்ட் 1 வந்து இங்க கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே மை ஃபேமிலிஸ், பாய். உங்க எல்லாரையுமே நான் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய் பாய்.